1901லேருந்து 1927 வரைக்கும் பிறந்த அந்த அந்த தலைமுறை இருக்குல்ல, அந்த தலைமுறைக்கு பெயர் வந்து த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்தியது யார் அப்படின்னு சொன்னால், ஜேம்ஸ் வேன் ஃப்ளீட் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு ஆர்மி ஜெனரலில் வந்து அவர் 1953ல் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு, த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் 1998ல் டாம் ப்ரூகவ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவருடைய ஒரு புக்கில் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு, த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன். ஏன் வந்து இந்த ஜெனரேஷனுக்கு த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னா, முதல் உலகப் போர் ஆரம்பித்த காலகட்டம் 1914லேருந்து 1918 வரைக்கும் நடந்த அந்த முதல் உலகப் போரில் மக்களுடைய உயிரிழப்பு, அதுக்கப்புறவு அந்த பொருட்களின் சேதம், வாழ்விட சேதம், இது எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருந்த ஒரு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரேஷனுடைய முக்கியமான ஒரு சிறப்பு குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மீள்தன்மை, தனிப்பட்ட பொறுப்பு உணர்வு, அதுக்கப்புறவு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறாங்க, அதாவது கடின உழைப்பு, அதே மாதிரி வந்து பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று, அதுக்கப்புறம் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது தன்னடக்கம், அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ், தியாக மனப்பான்மை, இது எல்லாமே வந்து இந்த ஜெனரேஷனுடைய சிறப்பான குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக இழப்புகளை சந்தித்த காரணத்தினால இந்த ஜெனரேஷனுக்கு வந்து த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜெனரேஷனில் பிறந்தவங்க தான் வந்து வின்சென்ட் சர்ச்சில், அப்புறம் ஹெச்டபிள்யூ புஷ், ஜான் எஃப் கென்னடி, இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பிறந்திருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த பெரும் தலைவர்கள் எல்லாருமே வந்து 1900லேருந்து, அதாவது 1901லேருந்து 1927க்குள்ள பிறந்தவங்க தான். காமராஜர், அறிஞர் அண்ணா, ஜீவானந்தம், எம்ஜிஆர், கலைஞர் போன்றவர்கள் எல்லாருமே வந்து இந்த ஜெனரேஷனில் பிறந்தவங்க தான். கஷ்டங்களை எதிர்கொண்ட போது அசைக்க முடியாத மன உறுதி கொண்டவர்கள் இந்த ஜெனரேஷன் சொல்கிறாங்க. இது போக அப்படின்னா இன்ப துன்பங்களில் நடுநிலையான மனநிலை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பெரும் துணிச்சல் கொண்டவர்கள். அது துணிச்சல் மட்டுமல்ல, உறுதியாக செயல்படக்கூடியவர்கள், கட்டுப்பாடோடு செயல்படக்கூடியவர்கள், இப்படி எல்லாம், அதாவது ஒரு மனிதனுக்கு உண்டான மிக மேன்மையான குணங்களை கொண்ட ஒரு தலைமுறை இந்த கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன்.